ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டெல்லாம் வந்துட்டு அழகா கிளீன் பண்ணி அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னைக்கு நைட்டு வந்து நியூ இயர் வருது. ஸோ அதை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல ஸ்டிக்கர்ஸ் அது இதுன்னு வாங்கி எல்லாம் ஒட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வருவார். வந்த உடனே வந்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்து நியூ இயர் வருதுல்ல, அதனால தான் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், அவ்வளோ சொகுத்த மூஞ்சில சுமந்துட்டு அவர் சொல்வார், இங்கே பாரு, அந்த நான் ஒருத்தி கூட பழகிட்டு இருக்கேன்ல, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த நியூ இயரை வந்து நான் அவர் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் நீ தனியாக இருந்து கொண்டாடிடுவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இது கேட்டோன்னே அவங்களுக்கு டோட்டலாக ஒரு மாதிரி ஆகிடும். உடனே வந்துட்டு இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, இல்லை அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, டிவோர்ஸ் தான் அதுக்கான முடிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன கேட்பாருன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, நான் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கலையா, உனக்கு ஏதாவது நான் குறை வச்சிருக்கேனா, எந்த குறையுமே நான் உனக்கு வச்சதில்லை அப்படின்ற பட்சத்தில் எதுக்காக டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்களுக்கு சரியான கோவம் வரும். பக்கத்தில் இருக்க பிளேட்டை தூக்கி தக்கீழ போடுவாங்களா, அதோட பீஸ் எல்லாமே அவர் தலையில தான் போய் விழும். ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவர் போயிட்டு ஹஸ்பண்ட் போய் சமாதானப்படுத்துவார். எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்கிற, நீ இப்படிலாம் பண்ணினா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவர் வந்துட்டு ரெண்டு பேரும் அந்த படிச்சுட்டு இருக்க டைமில் வந்துட்டு இவர் தான் ஹஸ்பண்ட் தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட இந்த லைஃப்பில் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது, என்னோட மொத்த லைஃப்பும் உனக்காக தான் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. வேறு எந்த பொண்ணு என் லைஃப்பில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கூட படிக்கிறவங்க எல்லாருமே வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லும். ஹீரோயினும் வாங்கி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரி செஞ்சுட்டாரு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி அவர் ஏமாத்துறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மொத்தமே அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ 3 வருஷம் தான் ஆகுது. அந்த டைம் வந்து இந்த 3 வருஷத்தில் வந்துட்டு நீ அதுக்குள்ளே ஏமாத்த பழகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா, அது எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 1 வருஷமாக அவள் கூட நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். இவங்கள லவ் பண்ணி கல்யாணம் ஆகியே 3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவங்கள அதாவது லவ்வா கல்யாணமா அதெல்லாம் கிடையாது, 1 இயர் அவங்கள்ட்ட பழகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோன்னு இவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகரிச்சிரும். மாற்றிட்டு இருக்கே, உனக்கு இது அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, உன்னை இழக்க நான் தயாராக இல்லை, அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் மறைச்சேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, அவள் வந்துட்டு ரொம்ப அழகான பொண்ணு தான், ஆனால் வந்துட்டு என்னோட பணத்தை எல்லாத்தையுமே அவள் அதிகமாக செலவு பண்ணுறா, அவள் கொஞ்சம் இப்படி நடந்துக்கிறா, அவள் நடத்துக்கிறது சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காம இருந்தாலும் அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்னால் அவளை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ண முடியாது, அதனால தான். மற்றபடி நீ அப்படி கிடையாது, நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட ஒய்ஃபு, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் அது வேறு மாதிரி. இப்போ அவள் குழந்தை வேறு உண்டாகி இருக்கிறதுனால அவளை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, சொல்ல முடியல, ஸோ நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க சின்ன பொண்ணாக இருக்கும் போது அப்பா அம்மா வந்து பிரிஞ்சிருப்பாங்களா, அப்போ வந்துட்டு அம்மா வந்து கோச்சிட்டு போகும்போது போகாதீங்க போகாதீங்கன்னு ஹீரோயின் அழுவாங்க. ஸோ இப்போ அவள் என்னதான் கெட்டவளாக இருந்தாலும், அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் இப்போ குழந்தை உண்டா இருக்கானும் போது அவள் லைஃப்பில் அந்த மாதிரி நடக்க வேண்டாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. வந்து இடையில வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்டுக்காக ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அவர் காலை எடுக்கவே மாட்டார். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து சைன் கேட்பாங்கல்ல, அப்போ எடுக்கவே இல்லைன்னா அவங்க நர்ஸில் என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் யாரும் சைன் பண்ணல அப்படின்னா வம்பா போயிடும், நீங்கள் வேணா பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் ஹீரோயின் வந்து நானே சைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களா சைன் பண்ணிப்பாங்க. இப்போ தான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, நம்மளுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து அப்படின்ற நேரத்தில் கூட அவன் வந்தது கிடையாது, அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை தான் அவன் பார்த்துட்டு இருந்திருக்கான், நம்மளை கூட அவன் கேர் பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லணும்னா அவருக்கு இப்போ ரோஷம் வந்துடும். அவர் என்ன சொல்வார், ஏமாத்திட்டேன்னு என்னையே சொல்கிற, எப்போ பார்த்தாலும் வந்து தட்டு நிறைய சோறா போட்டு அதை போட்டு இதை போட்டு எனக்கு வந்து வயிறு நிறைய கொடுக்குறேன், அதில் ஏதாவது டேஸ்ட் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ இதாக பண்ணுவார். அப்போ தான் ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க, இவருக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டே வந்து எது பிடிக்குமோ அதை தான் அவங்க அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க, அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ குறை சொல்லணும்னா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, அந்த மாதிரி வந்துட்டு எனக்குன்னு ஒரு இது இருக்காதா, வாரத்தில் இத்தனை நாள் 7 நாளும் நான் இதே சாப்பிடணுமா, வருஷம் பூரா வந்துட்டு வீட்டிலேயே இப்படியே நான் சாப்பிட்டுட்டு இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது வந்து நல்லதில்லை அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மார்க்கமாகவே அவர் பேசிகிட்டு இருப்பார். போயிட்டு நீ எப்போவுமே வந்துட்டு வீட்டு வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருந்திருக்க, அவளை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தேன், அப்புறமா அவளை வந்துட்டு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு என்ன அவள் சொன்னா, அதுக்காக அவளை நான் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனேன், வேகமாக ஆசையாக அவள் ஓடுனா தெரியுமா, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது, அவள் ஓடி உள்ளே போனோன்னு அந்த பார்க்கில் சில விஷயத்தை அந்த பேய் மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டா, உடனே வந்து என்னை ஹக் பண்ணி என் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருந்தது, ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தது, உடனே நாங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டோம், அந்த மாதிரிலாம் எனக்கு அவகிட்ட இருக்கும்போது சந்தோஷமாக நான் இருக்கேன், எப்படி நான் அதை விட முடியுன்ற மாதிரி கேட்கவும் இவங்களுக்கு கோவம் தாங்க, அது பண்ணுறது தப்பு, இதில் நியாயம் வேற பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுறியா இல்லையா, அவளை பற்றி பேசுறதை நிப்பாட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நினச்சி
காமிச்சுப்பாரு. நான் இந்த அளவுக்கு மனசு விட்டு உன்கிட்ட பேசுற விஷயத்த கூட நீ காது குடுத்து கேட்க தயாரா இல்லல்ல. இதோட போதும். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எத பத்தியும் பேச தயாரா இல்ல. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டே நிப்பாங்க. என்ன பண்றான் இவன்? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க ஹஸ்பண்டோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது ஹீரோனோட மாமியார். அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த மாரி அதாவது கிறிஸ்மஸ் ஈவ் அது மாரிலாம் இருக்கேம்மா. நீ வந்து வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எப்ப 2 பேரும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இல்ல அவர் எதுவும் உங்கள்ட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன அவன் என்ன சொல்லலன்னு சொல்லிட்டு கேட்கிற 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்களா அப்படின்ற மாரி கேட்கவும், இல்ல நான் கொஞ்ச நேரத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால கட் பண்ணிடுவாங்க. அப்படியே அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிச்சு பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தா, பக்கத்திலேயே அவங்க ஹஸ்பண்ட் வந்து உட்கார்ந்திருப்பாரு. வெளிய போனவர் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. இவங்க எந்திரிச்சு உட்காரும்போது அவர் வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. அது அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு ஹீரோயின் பக்கத்திலேயே உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அது யார்ட்ட பேசிட்டு இருக்காருன்னா வந்துட்டு, அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வச்சிருக்கார்ல அவர்ட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க வந்து என்ன சொல்வாங்க, நானும் என் பிள்ளையும் பசியோட இருக்கோம். உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, நான் சீக்கிரமா வந்து உனக்கும் பிள்ளைக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விடுவேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரிலாம் மாறி மாறி சொல்லிப்பாங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்பாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா அவங்க ஃபோனை எடுத்து அதுல வந்துட்டு அவுட் ஸ்பீக்கர் போட்டு அவங்க பக்கத்திலேயே உட்காந்து இவர் பேசுற அளவுக்கு இதாயிடுச்சு. இவ்வளவு நல்ல விஷயம் தெரியல. இப்பதான் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவர் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவாரு. ஹீரோயின் கிட்ட சரி ஓகே இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சரியா, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் இருக்கு அதனால சந்தோஷமா நீ கொண்டாடு, உன் வீட்டுக்கு போறதா இருந்தா நீ போயிட்டு வா, அதாவது அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா நீ போயிட்டு வா, அவங்க என்ன ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் பிசினஸ்ல வந்து பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லு, நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுக்கிறேன், ஓகே நான் என் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணணும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா இதெல்லாம் பார்க்கவே நம்மளுக்கு பயங்கர வெறியரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சொல்வாங்கன்னா, இங்க பாருப்பா நீ பேசுறதெல்லாம் சரிதான், வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல, நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்பவும் அவர் உடனே மூஞ்சி பாவமா வச்சுட்டு என்ன சொல்வாருன்னா, உனக்கே நல்லா தெரியும் உனக்கு நான் எந்த குறையுமே வச்சது கிடையாது, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன், என் வாழ்க்கை பூரா உன்னை நல்லா பார்த்துப்பேன் நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நான் நல்லா பார்த்துப்பேன், இந்த மாதிரிலாம் நீ யோசிக்காத அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லவும், இப்போ இவங்க இந்த மாதிரி நீ சொல்றியே சரி அவளை பற்றி நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, அவளுக்காக அவள் பேரில் ஒரு வந்து வில்லா வாங்கலான் இருக்கேன், அதை வாங்கினதுக்கப்புறம் அவளை வந்து செட்டில் பண்ணி விட்டுட்டு அவள் கூட தான் நான் இருக்கிறதா இருக்கேன், உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண நான் விருப்பப்படலை, உனக்கு வந்து எதுவும் தேவைன்னா நான் வந்து செஞ்சு கொடுப்பேன், உன் கூட நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுவார், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். எல்லாம் கால் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்போ வரேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க எதுவுமே பதில் பேசாமல் அப்படி அமைதியாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்படியே இருந்தால் என்ன செய்யறது, கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏதாவது நம்ம முடிவெடுத்தே ஆகணும்னு வெளியே வரும்போது ஊரே வந்து அவ்வளோ கொண்டாட்டத்தில் இருக்கும். எல்லாரும் வெளியே போயிட்டு வருவாங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாங்க, ஃபேமிலியோடு இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் யாருமே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலை, அவங்க ஹஸ்பண்ட் உள்பட. அவர் ஹஸ்பண்டும் இனிமேல் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஹீரோன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஜெராக்ஸ் காப்பிலாம் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போவாங்க. அந்த கடையில் அவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கும் போதே அந்த கடைக்காரர் இருக்காருல்ல அவர் வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதாவது கிறிஸ்மஸ் வாழ்த்து ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி சொல்லுவார். ஹீரோன் அவரை பார்ப்பாங்க. இதுதான் இந்த வருஷம் எனக்கு முதல் வாழ்த்து, யாருன்னே இவர் தெரியாது ஆனால் இவர் தான் எனக்கு முதல் வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இவங்க திரும்ப வாழ்த்து சொல்லிட்டு அந்த கடையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. வேற கால் பண்ணி பேசும், இந்த மாதிரி இன்னைக்கு நியூ இயர் ஆச்சே, நீ வந்து தனியாக கொண்டாடுறதா உனக்கு ஃபீல் பண்ணுறதா இருந்தால் நீ வேணா இங்கே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் பயங்கரமாக திட்டி விட்டு ஃபோனை வச்சுருவாங்க. நேராக இப்போ அவங்க வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வருவாங்க. வந்த உடனே அவங்க முதல் கேள்வி வந்து நம்மளை கூட கவனிக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டுக்கார எங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே பார்த்தோம்னா ஹீரோனுக்கு அவ்வளோதான் இருக்குது. அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு சொல்லவும் அப்பாவுக்கு தான் கோவம் வருது. ஏன்னா அவன் எப்படி அப்படி சொல்லலாம், இரு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன் பண்ணவும் அம்மா கூட்டிகிட்டு போய் ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோட அப்பா இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுவார், இவன் என்ன இன்னும் வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணிட்டே இருக்கும், ஃபோனே எடுக்க மாட்டார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அவர் இங்கே வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு கூட்டிகிட்டே வேற அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஹீரோனும் உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே கேட்பாங்க, அவங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா, என்னடா நீ வரும்போது உன் ஒய்ஃபை தனியாக அனுப்பிட்டு நீ இப்போ லேட்டாக வர, இது யாரு வேற ஒரு பொண்ணோட வந்திருக்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் எதுக்காக வெளியே ஆளுங்களெல்லாம் பிஸ்னஸில் உள்ளவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர அப்படின்னு கேட்கும் போதே அது ரொம்ப உடனே தோல் அப்படியே சாஞ்சிக்கும். உடனே அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வாருன்னா, அவன் ஒன்றும் வெளியாள் கிடையாது, நான் அவளை விரும்புகிறேன், அவள் என்ன விரும்புகிறா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி காட்டுவார். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னடா அவன் ஒய்ஃபை வச்சுட்டு இந்த மாதிரி பேசுகிறேன்னு கேட்கும்போது எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவளுக்கு இந்த விஷயம் தெரியாமல் கிடையாது, அவளுக்கும் இது தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருவாரு. ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சீனை யோசிச்சு பார்ப்பாங்க. என்ன இருக்கும் அப்படின்னா, ஹீரோயினை அவங்க லவ் பண்ணியிருப்பார்ல, அப்போ வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு இதே மாதிரி தான். அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, யார் அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது, இவளை தான் நான் லவ் பண்ணுறேன், இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவ இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாரு. உடனே அப்பா அம்மா கேட்பாங்க, இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன இதுன்னு கேட்கும்போது, இவ ஒரு நார்மலான பொண்ணு தான், ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ ஹீரோட அம்மா அதாவது ஹஸ்பண்டோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அது எப்படிப்பா அது கல்யாணம் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க பொண்ணோட வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நாளைக்கு பின்ன வந்து நீங்கள் 2 பேர் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
இருக்கும். எதுவுமே இல்லாதவள கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்னப்பா பண்றது? பேசாம நாங்க பார்க்குற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுல எங்களுக்கு விருப்பம் இல்லன்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அவங்க சொல்றதும் சரிதானே. நான் வந்துட்டு அப்படிலாம் நம்ம வந்து யாரையும் கஷ்டப்படுத்தி கல்யாணம் பண்ணணும் இல்ல. நான் வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான் வேணா கிளம்புறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் போவாங்க. அப்ப டக்குனு இவரு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின போக விட மாட்டாரு. அவங்க கை ஒரு பக்கம் அவங்க கைய பிடிச்சுப்பாரு, இன்னொரு பக்கம் முட்டி போட்டு நின்றுவாரு. அப்பா, அம்மா இங்க பாருங்க, இந்த ஜென்மத்துல இவ தான் என் ஒய்ஃப். இவள தவிர எனக்கு யாரும் கிடையாது. நான் அவள அப்படி விரும்புறேன், இப்படி விரும்புறேன். நீங்க என்ன கட்டியால கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா காலம் பூரா நான் இப்படியே இருந்துருவேன். அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்பா, அம்மா அசந்தே போயிருவாங்க. இவன் இந்த அளவுக்கு விரும்புறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்னா, இதே வசனத்த இப்ப என் முன்னாடியே இன்னொரு பொண்ணோட கைய பிடிச்சுக்கிட்டு பேசுறானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிப்பாங்க. முட்டி போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேரோட லவ்வ புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னதான் ஹீரோயின் எதுவுமே இல்லாதவங்களா இருந்தாலும் அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனில வேலை பார்ப்பாங்க. அவரோட ஹஸ்பண்ட வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு இவங்க இந்த 3 வருஷத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க நல்லா டெவலப் ஆகி வந்ததுக்கு ஹீரோயின் முக்கியமான ஒரு காரணமா இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அன்னைக்கு அவன் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட உண்மையான காதல நான் பார்த்தேன். இன்னைக்கு அது எங்க போச்சு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்பாக்கும் அம்மாக்கும் அவ்வளோ கோவம் வந்துரும். அப்பா எந்திரிச்சு வந்து ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஹீரோனோட ஹஸ்பண்ட், அவர் போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடும். உனக்கு என்ன திமிரு இருந்தா அந்த மாதிரி பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அவரை போட்டு அடி அடி அடிப்பாங்க. உடனே அந்த பொண்ணு வேற, அவர் எதுவும் சொல்லாதீங்க, அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, தப்பு எல்லாம் என் பேர்ல தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும், இவளை வெளியே துரத்து, இவ தான் மோசமானவளா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, அவளை நீங்க அப்படிதான் செய்ய முடியாது, அவ பிரெக்னெண்டா இருக்கா, அது என் குழந்தை, அதை நான் தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டுருவாரு. அடிச்சு போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்பா அம்மாவும் நேரம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், யாருமே அவர் எதுவுமே சொல்லாதீங்க, தப்பு எல்லாம் என் பேர்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஹீரோயின் கிட்ட போய் அதை என்ன பேசுறோம், நீ தான் என்ன மன்னிக்கிறோம், நான் வந்து உன்னோட லைஃபை வந்து திருடல, நான் உனக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிப்பியா, என்ன வந்துட்டு உனக்கு தான் நீ ஏத்துப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கும். ஹீரோனுக்கா என்ன பண்றதுனே தெரியாது. அது மட்டும் இல்லாம, உனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுதுல, நீ குழந்தைலாம் இன்னும் உனக்கு இல்ல ஒன்னும் கவலைப்படாத, நான் குழந்தை உண்டாயிருக்கேன், இந்த குழந்தை வந்து உன்னோட குழந்தையா நீ பாத்துக்கலாம், நான் உன்னோட குழந்தையா அதை நான் தத்து கொடுத்துருவேன், இது நீ வளர்க்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிரும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பிரெக்னென்ட் ஆகி இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துட்டு அந்த பிரெக்னன்சி அவங்க அதான் ஆகியிருக்கும். அது அப்படி ஆனதுனால திரும்ப அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியாதுன்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால தான் அவங்களால கன்சீவ் ஆக முடியல. அதையும் நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காரணமே கூட எப்படி சொல்லணும்னா, அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ட்ரிங்க் பண்ணி கார் ஓட்டியிருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இதனால ஹீரோயின் ரொம்ப துடிச்சு போயிருப்பாங்க. அப்போ அவங்கள சமாதானப்படுத்தணுன்றதுக்காக இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்துட்டு, நான் என்னால் தான் இது, நான் இப்படி முட்டாள்தனமாக நடந்திருக்கக்கூடாது, நான் ட்ரிங்க் பண்ணிட்டு கார் ஓட்டியிருக்கக்கூடாது, என் மேலே தான் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தணுன்றதுக்காக என்ன சொல்வார்னா, எனக்கு வந்து குழந்தைங்கன்னா அந்த அளவுக்கு பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது, இந்த உலகத்தில் குழந்தைங்க எல்லாமே இருக்க முடியாதா என்ன, உனக்கு நீ எனக்கு நான், நம்ம 2 பேர் தான், நம்ம 2 பேர் சந்தோஷமா வாழலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஹீரோயின் மனசை வந்து ஒரு அளவுக்கு தான் நார்மலாக கொண்டு வந்திருப்பாரு. அதில் தான் அவங்க இன்னும் அவங்க ஒரு மேலே பிரியமா இருப்பாருன்னா வந்துட்டு, இப்போ நீ குழந்தை பெற்றுட்டுன்னு வச்சுக்கோ, என் குழந்தைங்க மேலே உன் கவனம் போயிடும், இப்போ குழந்தைங்க இல்லைன்னா எப்பவுமே உன் கவனம் என் மேலேயே இருக்கும்ல அப்படி இப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவோம். அப்போ ஹீரோயின் மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, இவனுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், என் மேலே உள்ள பிரியத்தில் தான் இந்த அளவுக்கு அவன் தியாகம் பண்ணுறா, எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் அதிகமாக அவரை நேசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தூங்கினதுக்கு அப்புறமா ஹீரோயின் நிமிழ்ச்சி பார்ப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருக்க மாட்டார். இவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடி தேடி பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அப்போ எந்திரிச்சு வரும்போது தான் குட்டிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு பொம்மைலாம் வாங்கி வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் வச்சு பார்த்து அழுதுகிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிடும் இவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஃபைனலாக வந்து அவன் தேடிக்கிட்டான், அவனுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் அவன் உருவாக்கிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ அவரோட அப்பா அம்மாவே வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, இங்கே பாருமா, உன் மேலே எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பிரியம் இருக்குது, ஆனால் எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு இல்லைன்னு இப்படி சொல்லும்போது எப்படி அது, இப்போ இந்த பொண்ணோட வயித்துல இருக்கிறது என் பையனோட வாரிசு தானே, அவ கூட சொல்றா அந்த மாதிரி குழந்தைய பெற்று கொடுத்துட்றேன்னு கூட சொல்றா, அப்படி இருக்கும்போது அதுக்கு நீ ஒத்துக்கிறியாமான்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோனும் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ அவன் ஹஸ்பண்ட் என்ன சொல்வானா, இதுக்கப்புறமும் நீ இப்படி எல்லாம் சொல்லி நீ அமைதியாக இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்ணுறதோட ஒரு வழியே இல்லைன்ற மாதிரி அவர் சொல்வார். அப்போ ஹீரோன் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நின்றுவாங்க இருப்பாங்க. இதை பார்த்தோன்னா அந்த ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அவள் அமைதியாக இருக்கானா என்னப்பா அர்த்தம், வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும், அவள் எந்த அளவுக்கு ஒன்று புரிஞ்சு வச்சிருக்கா, அவனை நேசிக்கிறா, அதனால தான் அவள் ஒத்துக்கிட்டா, எனக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா, சீக்கிரமாகவே குழந்தை பிறக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் நீ தாம்மா அந்த பொண்ணை வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கணும், ஹீரோயின் வந்து அவங்கள வீட்டில் வச்சு பார்த்துக்கணுமா, அவங்களுக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் கண்ணு கருத்துமா நீ தாம்மா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு 2 அடுக்கடுக்காக பேசிகிட்டே போங்க. இப்போ ஹீரோயின் பார்க்குற வரைக்கும் பார்ப்பாங்க. டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பேக்லேருந்து இப்போ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அது டிவோர்ஸ் பேப்பராக தான் இருக்கும், அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுப்பாங்க. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நான் சைன் பண்ணிட்டேன், நீ எப்போ சைன் பண்ணுறியோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு சைன் பண்ணி எனக்கு அனுப்பிவிடு, அதுக்கப்புறம் நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் கிளம்புவாங்க. நடந்து வந்துருவாங்களா, பின்னாடியே ஒரு வேற வந்துடும், ஏன்னா பனியாக பெஞ்சிட்டு இருக்கும், அதுக்காக கொடை எடுத்துட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டார். என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு, நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை விட்டு போயிடாத, நான் என்னை வந்து மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அவர் பழைய கதையவே பேச ஆரம்பிச்சிருவார். ஹீரோயின் சொல்லிட்டு வாங்க ஒரே வார்த்தையா, இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை, நான் எடுத்த முடிவில்
லைஃப்ல தான் நான் உறுதியாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்தவர் கொஞ்ச நேரம் கெஞ்சி பார்ப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து கொடையை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். அப்போ இவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு போகும்போது அவர் வந்துட்டு பலவிதமான டின்னர்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு நான் உனக்காக பலவிதமான டின்னர் வந்து அவரால் செஞ்சு வச்சிருப்பாரு. அதாவது ஆர்டர் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள நல்லா பார்த்துக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இந்த அளவுக்கு அவன் இருக்கா அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வெறுப்பாக தான் வரும். இதுக்கப்புறம் இவன் கூட இருக்கக்கூடாது, நம்ம தனியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வரும். அங்கே ஒரு லேடி வந்து அவங்களை கூப்பிடுவாங்க, டின்னருக்குன்னு கூப்பிடுவாங்க. டின்னருக்கு வந்த ஹீரோயினு கிளம்பி அந்த டின்னருக்கு வருவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, டின்னருக்குன்னு கூப்பிட்டு ப்ராஜெக்ட் விஷயமா பேசுகிற மாதிரி இருக்கே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்க முகம் ஒரு மாதிரி வாடி போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் தான் இவங்க யாருன்னு தெரியும். அவங்க வந்துட்டு ஹீரோனோட அம்மாவாக தான் இருப்பாங்க. அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்க இப்போ அவங்க லைஃப் அமைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க. அப்பப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க உடனே அவங்களோட பணத்தை வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி உனக்கு ஹெல்ப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், எனக்கு நீயே தேவையில்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னோட பணம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக எந்திரிச்சு போயிடுவாங்க. இவங்க போகும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவங்கள கூப்பிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. இருமிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு பிளட் அது மாதிரிலாம் வாமிட்டு வர ஆரம்பிச்சிடும். அதோட அவங்க ஒரு பக்கம் இருந்துருவாங்க. ஹீரோயின் அதுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவொடனே அந்த ரீபானா வந்து திரும்ப பிறக்கிறவங்க பழி வாங்குறதுக்காக இப்படி வராங்க அப்படி வராங்கன்ற ஸ்டோரிலாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பவர் நம்மளுக்கு கிடைச்சா போதும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். உங்கள் அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, உங்களை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். உடனே கிளம்பி வரும்போது அவங்க அம்மா இங்கேயும் ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் இருப்பாங்க. இதில் வந்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. இவ்வளோ நாளாக என்ன ஏன் நீ ஒதுக்கிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பா மேலே கோவத்தில் தான் உன்னை ஒதுக்கிட்டு போனேன், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆரம்பத்துலேருந்து உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே அவர் வந்து வேற ஒரு ஆள் கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டாரு. அது எனக்கு பிடிக்காம அவர் மேலே உள்ள கோவத்தில் தான் வந்து நான் உன்னையும் கவனிக்காமல் நான் வந்துட்டேன். நான் வெளியே வந்த உடனே எனக்குன்னு செலவுக்கு காசு வேணும்ல, அதுக்காக நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு கடின உழைச்சிட்டே இருந்தேன், நிறைய பணத்தை சேர்த்தேன். ஆனால் அந்த இதில் கவனம் செலுத்தின தவிர உன் மேலே அக்கறை செலுத்தாமல் போயிட்டேன். அதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா மேலே உள்ள வெறுப்பு தான் நான் உன்னையும் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப வருத்தமாக பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்களா. ஹீரோன் அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப அந்த இது அவங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து சீட்டிங் பண்ணும்போது எப்படி இருக்கும் ஒரு ஒய்ஃபுக்குன்றதை அவங்க இப்போ உணர்ந்துட்டாங்கல்ல. அவங்க அம்மா அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்கன்றது இப்போ அவங்களுக்கு தெரியுது. அதே சமயத்தில் இப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மூச்சு வாங்கி அவங்க ஒரு மாதிரி மயக்கமாயிடுவாங்க. டாக்டரை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பார்த்தா அவங்க அம்மா இறந்தே போயிடுவாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை வாழ்க்கையிலன்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் ஒரு டப்பால போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு ஹீரோயின் வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு கூட்டமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே ஹாஸ்பிட்டலில் ஹீரோனோட ஹஸ்பண்டு, அந்த பொண்ணு, அதோட ஹீரோ அதாவது என்ன சொல்கிறது ஹஸ்பண்டோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க எல்லாரும் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு மாறி மாறி தாங்கன்னு அந்த பொண்ணை போட்டு தாங்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இதை தூரத்துலேருந்து பார்ப்பாங்க. தாங்கி பேசிகிட்டே இருக்கும். ஹீரோயின் பார்ப்பாங்களா, அப்போ நினச்சிப்பாங்க எந்த அளவுக்கு அவன் ஹாப்பியாக இருக்கான், இந்த மாதிரி அவன் கூட இத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன், என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனால தான் வந்து எனக்கு குழந்தை பிறக்க முடியாத சூழ்நிலையும் வந்துச்சு. ஏன்னா அதையும் நினச்சி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தானே குழந்தையும் வந்து இதாகியிருக்கும். அவங்களுக்கு இதுக்கப்புறம் குழந்தை பிறக்காதுன்ற மாதிரி இருந்திருக்கும். நான் அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணியிருக்க கூடாது, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மன்னிப்பு கேட்டு ஹீரோயின்ட்டு அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாரு. இப்போ வந்துட்டு எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவன் இன்னொரு பொண்ணு கூட இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு வந்து என்னை பற்றின எந்த சிந்தனையுமே இல்லை. அப்போ அவன் பேசுகிறது எல்லாமே போய் தானே. அப்போ என்கிட்ட அவன் இப்பவும் நடிக்க தான் செய்கிறான், என்னை சுற்றி இப்போ யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோயின். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் கால் பண்ணவர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோயின் கிட்ட பேசுவார் நல்ல ஒரு மாதிரி. இவங்களுக்கு கோவமாக அவர் அப்பா அவர் என்ன சொல்வார், எனக்காக இன்னைக்கு சமைச்சு வைப்பியா, நீ சமைச்சு வைக்கிறது உன் சாப்பாட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற யார் இப்போ இனிமேல் அது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்க போகிறா. அதனால் அப்படி கேட்கவும் வந்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்து சத்தம் போட்டுட்டு இன்னும் நான் அந்த வேலை தான் செய்யணும்னு நினைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் அழுதுகிட்டே ஃபோனை வேணா அவங்க தான் வச்சுட்டாங்களே. அப்புறம் தான் யோசிச்சு பார்ப்பாரு, இவர் வந்து ஒரு மாதிரி இருமலாம் அப்படிலாம் இருந்திருக்கும். அதனால் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்புக்கு போயிருக்கும் போது டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவருக்கு வந்து லங்ஸில் வந்து கேன்சர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியாது. இவ்வளோ சின்ன வயசில் வந்துட்டு எனக்கு எப்படி இந்த மாதிரி வரும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறுவார். வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த சோகத்தில் தான் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோனுக்கு வர கால் பண்ணி பேசிட்டே இருப்பார். அதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பார். இப்படி கேட்க மாட்டாலே ஃபோனை வேற கட் பண்ணிட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இவருக்கு. அதோட இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாரு. இதே மாதிரி இவர் ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. அப்போ ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது வந்துட்டு இந்த செகண்டாக அவர் ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்காருல, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே மாதிரி ஒரு இந்த பார்லாம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு அவங்களாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொண்டு வர வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸ்நாக்ஸ் கொண்டு வேணுமான்னு ஆல்ரெடி எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னா கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்துட்டு எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து அவங்களை கிண்டல் பண்ணுறது, பணம் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் இப்போ ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருப்பாரு. பார்க்க உடனே இப்போ கூட எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டோன்னா அவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்களா. உடனே அவங்கள பாதுகாப்பாக வந்து வாசல் வரைக்கும் விட்டா பரவாயில்ல, வீடு வரைக்கும் கொண்டு விடுறேன், ரூம் வரைக்கும் வந்து உன்னை விட்டாதான் நான் நீ சேஃப்டியாக இருப்பேன்னு சொல்லிட்டு கொண்டு ரூம் வரைக்கும் விட்டுருப்பாரு. இவர் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. ட்ரிங்க் பண்ண உடனே என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போகும்போது அப்போ
அவருக்கு பார்க்கும்போது ஹீரோயின் ஃபேஸ் மாரியே தெரிஞ்சிருக்கும் இவங்கள பார்த்தோன்னே. உடனே வந்துட்டு டக்குனு அவங்கள ஹக் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து இவரு ஹக் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க தள்ளி தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஓகேன்ட்டு இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில எந்திரிச்ச உடனே தான் இவருக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. உடனே அந்த பொண்ணும் சாரி சாரின்னு 2 பேருமே ரொம்ப தெரியாத மாரி இது பண்ணிப்பாங்க. அப்ப சரி ஓகே நான் உனக்கு தேவையான பணத்த குடுத்துர்றேன் அப்படின்ற மாரி இவரு யோசிப்பாரு. அப்பதான் வந்துட்டு அங்கருந்து கால் வேற வரும். இப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல முன்னாடி நாளு. அப்ப ஹீரோ இவரு ஹஸ்பண்ட் வந்து கார் ஓட்டிட்டு போய் தான் அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அவங்கள வந்து அட்மிட் பண்ணிட்டு, அந்த சோகத்துல வந்துட்டு அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்பதான் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆபத்துன்னு ஒண்ணு, அந்த பொண்ணுக்காக குரல் குடுக்க போய் அந்த பொண்ணோட வாழ்க்கையில கொஞ்சம் விளையாடிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி அவரு ஒரு இதா போயிட்டு இருக்கும்போது பணம் குடுக்கலான்னு ஃபோன் எடுக்கும்போது, அந்த டைம்ல தான் அந்த கால் வரும். உங்க ஒய்ஃப்க்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால வந்துட்டு அவங்க பிரெக்னன்சி இப்படி ஆயிடுச்சு. அவங்களுக்கு இதுக்கப்புறம் அத பண்ண முடியாது. குழந்தை கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் இப்ப இந்த பொண்ண அப்படியே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப நம்ம மேல என்ன தப்பு இருக்கு? நம்ம என்ன வேணும்னா பண்ணோம் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, அவர் பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா ட்ரிங்க் பண்ணுவாரு. அதோட விட்டுருவாரு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சுப்பாரு. இப்ப அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. ஆனா அவர் ஒய்ஃப தான் அவர் ரொம்பவே மிஸ் பண்ணுவாரு. இப்ப மறுநாள் அவங்க ஒய்ஃப தேடி வருவாரு. அவங்க பேசவே மாட்டாங்க. உடனே கார கொண்டு நிப்பாட்டி, நீ போற இடத்துக்கு நான் டிராப் மட்டும் பண்ணிடுறேன். கார்ல ஏறி அப்படின்னு கேட்கவும், ஹீரோயினும் கார்ல ஏறிப்பாங்க. ஏறின உடனே அவர் என்ன பண்ணுவார், உனக்கு பிடிச்ச ஒண்ணு அதாவது மில்க் ஷேக் ஒண்ணு வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் அத சிப் பண்ண போவாங்களா, அப்ப அதுல லிப்ஸ்டிக்கே படாம இருக்கும். அச்சச்சோ! லிப்ஸ்டிக் போட மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார்ல எப்பவுமே அவங்க லிப்ஸ்டிக்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இப்ப அத எடுக்கலான்னு சொல்லிட்டு போம்போது, இவருக்கு அந்த கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அத வந்து என்ன பேப்பர்ன்னு பார்க்க தான் போவாங்க. அதுக்குள்ள அவர் என்ன சொல்வாரு, "நீ இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. இங்க ஏதோ வாங்கணும்னு சொன்னீல, அத போய் வேணா வாங்கிட்டு வந்துறேன்னு" கேட்பாங்க. ஹீரோயினும் டக்குன்னு அங்க போயிடுவாங்க. அந்த பேப்பர அவங்க பார்க்கல. அவங்க இறங்கி போன உடனே இவர் டக்குன்னு அந்த பேப்பர்லாம் எடுத்துருவாரு. அதுக்குள்ளேயே அவர் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் ஒளிச்சு வச்சுருவாரு. திரும்ப வந்துட்டு இப்ப 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அது எங்கவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்காக போய் அப்ளை பண்ணணும்ல, அதுக்காக தான் போயிருப்பாங்க. அங்க போன உடனே அவங்க என்ன சொல்வாங்க, வந்த உடனேயெல்லாம் வந்துட்டு கல்யாணம் வேணா பண்ணி வைப்போம். டிவோர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 30 டேஸ் ஆகும். அதாவது 1 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அப்ப நீங்க வந்து வாங்கிட்டு போலான்னு சொல்லும்போது, இப்ப இவர் ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாருன்னா, அப்ப இந்த 30 நாள் வந்து அவ என்னோட ஒய்ஃபா தான் இருப்பா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாரி நினைச்சுப்பாரு. ஆனா 30 நாள்ல நம்மளுக்கு வந்து டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். இதுக்கப்புறமாவது நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே வருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி அவங்க 2 பேரும் வெளிய வருவாங்கல்ல. அப்ப வரும்போது 2, 3 பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போடுறதெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப இவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த லவ் வந்து இருக்காது போல இருக்கு. சண்டை தான் போடுவாங்க. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, "நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கல அப்படின்னா உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்" அப்படின்ற மாரி அன்னைக்கே ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப அவர் ஹஸ்பண்ட் என்ன சொல்வாருன்னா, "உனக்கு நான் சத்தியம் பண்ணி குடுக்குறேன். எந்த காலகட்டத்திலயும் உன் மனசு நோக்குற மாரி எப்படியும் நான் நடந்துக்கவே மாட்டேன். எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்க மாதிரி மட்டும் தான் நான் நடந்துப்பேன்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், "நான் விளையாட்டுக்கு தான் உன்கிட்ட சொன்னேன். நீ எப்பவுமே என்ன நல்லா தான் பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியுன்ற" மாரி ஹீரோயின் சொல்லி 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டே வந்திருப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இருப்பாங்களா, இப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாசல்ல வந்து நின்னுட்டே இருப்பாங்க. அப்ப அவரும் வந்து சில விஷயங்கள் இவங்களோட சந்தோஷமா இருந்த விஷயங்களெல்லாம் 2 பேரும் மாறி மாறி யோசிச்சுட்டு ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போகும்போது, அங்க டக்குன்னு அந்த பொண்ணு வேற வந்துரும். வந்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்பாரு. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லும்னா, "என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு தானே உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதனால தான் இங்க வந்தேன். உங்க 2 பேருக்கு இப்ப டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, நம்ம 2 பேருக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் இப்பயே வாங்கிட்டு போயிடலாம்ல" அப்படின்ற மாரி அது சொல்லும். உடனே இவருக்கு சரியான கோவம் தான் வரும். இன்னைக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குற ஐடியா எனக்கு இல்ல அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அத கேட்ட உடனே இது வந்து, "என்ன நீ இப்படி சொல்ற? திடீர்னு இப்படி சொல்ற? நீ வேற அவள பார்த்துட்டே நின்னுட்டு இருக்க. அப்ப நான் உனக்கு வேண்டாமா? என் வயித்துல நான் குழந்தைய வச்சிருக்கேனே. இத நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து டக்குனு என்ன சொல்வாருன்னா, "நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது கிடையாது. எங்களுக்கு இப்ப டிவோர்ஸ் கிடைக்கல. இன்னும் 1 மாசம் இருக்கு. இந்த 30 டேஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு விவாகரத்து நடக்கும். அதுக்கப்புறம் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்வாரு. "ஓ! நீ அப்படி சொன்னியா? சரி, சரி, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் கண்றாவியா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போலான்னு நினைக்கும்போது, இந்த பொண்ணு உடனே ஹீரோயின கூப்பிட்டோனே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, "இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு விவாகரத்து ஆனதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நீங்க எப்பனாலும் வீட்டுக்கு வரலாம், போலாம்" அப்படின்ற மாதிரிலாம் பேசும் ஹீரோயின கூப்பிட்டு வச்சு. "அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு உடனே நடிக்க ஆரம்பிச்சுரும். "என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? என் மேல எதுவும் தப்பு இருக்கா? நான் தெரியாம தானே இது பண்ணிட்டேன். உங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னு கேட்கும். உடனே அவங்க ஹஸ்பண்ட் ஒரு படி மேல போய் என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரு, நீ என் மேல கோவப்படுறியா? அது நியாயமான விஷயம். நான் தான் தப்பு பண்ணேன். அவ மேல எந்த தப்புமே கிடையாது. அவ ரொம்ப இன்னோசென்ட் தெரியுமா? அவ இந்த அளவுக்கு உன்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்கும்போது, நீ அவள இப்படி உதாசீனப்படுத்துறது நல்லதில்ல" அப்படின்ற மாரி ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு. ஒரு ஒரு ஒருத்தன் வந்து ஒரு பொண்ண லவ் பண்றான் அப்படின்னா வந்துட்டு எக்கச்சக்கமா அள்ளி போடுவான். அந்த டைம் வந்துட்டு நம்ம அவன நம்புவோம். அதே இதெல்லாம் கொண்டு போய் ஜெராக்ஸ் எடுத்து இன்னொரு பொண்ணுகிட்டயும் அவன் போடுவான். அதே மாரி தான் ஒவ்வொருத்தரையும் அவன் ஏமாத்திட்டே இருப்பான். யார்ட்ட உண்மையா இருக்கான்றதே சொல்ல முடியாது. சில பேர் அப்படிதான் அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு அம்மா சொன்னது சரிதான் அப்படின்ற மாரி ஞாபகம் வரும். டக்குனு என்ன பண்ணுவாங்க, "உங்க 2 பேர்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. இதுக்கப்புறம் என்ன வந்து இது பண்ணாதீங்க. நான் உன்னோட ஒய்ஃபும் கிடையாது. நான் உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் தான். இன்னும் 30 டேஸ் தான் இருக்கு நம்மளுக்கு டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட் வரதுக்கு. ஸோ எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போவாங்க. உடனே ஹீரோயின் பேரை கத்தி கத்தி இவருக்கு வேற உடம்பு முடியல அங்கேயே பொத்துன்னு உழுந்துருவாரு. அவ்வளோதான். உடனே இதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருப்பாங்களா, அவங்க பக்கத்துலேயே இந்த லேடி உட்காந்துருப்பாங்க. அப்போ இவர் டாக்டர் வந்துட்டு இப்போ உங்கள் உடம்பு அப்படின்னு ஆரம்பிப்பாரு. உடனே இவர் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஹீரோயின் ஹஸ்பண்ட், அவர் என்ன சொல்வார்னா, இப்போ இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், அதுக்கிட்ட என்ன சொல்வார்னா, நீ இப்போ இங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போய்க்கோ, ஏன்னா நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்போ நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது வந்து குழந்தைக்கு அவ்வளோதான் நல்லது கிடையாது, ஸோ நீ வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்வார்னா, உங்களோட உடல்நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நீங்கள் சீக்கிரமாக வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு என்னென்னமோ சொல்வார். அப்போ அவர் வந்து பொழப்பனா மாட்டாரான்னு கேட்கும்போது அது ரொம்ப ரிஸ்க்குன்ற மாதிரி டாக்டர் சொல்வார். இப்போ இவர் என்ன கேட்பாருன்னா, என்னோட ஃபேமிலிக்கு வந்து இந்த விஷயத்தை எந்த காரணத்துக்கு கொண்டும் தெரிவிச்சிடாதீங்க, அவங்க யாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர்கிட்ட சொல்வார். பண்ணுவார். அங்கேருந்து எந்திரிச்சு நடந்து அவர் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்காருல்ல, இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டு இருப்பாரு அந்த ஹீரோனோட ஹஸ்பண்ட். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கும் உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், அதனால ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து அந்த அங்கே தங்கியிருக்கவங்க போட்டிருப்பாங்களா ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் மாதிரி, அதை போட்டு அங்கேயும் போகிறத பார்த்தோன்னே இவன் நான் எங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போகும்போது அவர் லிஃப்ட்டில் வேக வேகமாக போயிடுவார். அவனுக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஃப்ட் கிட்ட போகும்போது அந்த வந்து 5th ஃப்ளோரில் போய் நிற்கிறத பார்ப்பாங்க. உடனே வேக வேகமாக ஓடி வந்து இந்த என்ட்ரன்ஸில் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி என்னாச்சு, இந்த மாதிரி 5th ஃப்ளோரில் இருக்கிறவங்கன்னா 5th ஃப்ளோரில் இருக்கவங்களாம் வந்து கேன்சர் பேஷண்ட் சொல்லும்போது, என்னது கேன்சர் பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஹேர் ஃபால்லாம் இருக்கும், அதனால தலையில் அந்த இது மாதிரி தான் முடி வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருப்பாரு. உண்மையிலேயே அவருக்கு தலையில் இப்போ முடியே இருக்காது, டோஃபா மாதிரி தான் வச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்புறமா வரலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க யோசிச்சுட்டு. அப்போ ஹீரோ வந்து அந்த ஒரு ஹஸ்பண்ட் இருக்கால், அவர் என்ன பண்ணுவார், அவர் தலையில் இப்போ முடி மாதிரி வச்சிருக்காருல அதை எடுத்து கீழே வச்சுட்டு ஃபோனில் அவரும் அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு தான் பார்த்துட்டு இருப்பாரு. கால் பண்ணி இப்போ நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போது வெட்டிங் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்ல, எப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்கவும் நான் சீக்கிரமாகவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவார். வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா. அவங்க வேலை தேடி இப்போ அவங்க தனியாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த வேலைக்கு வந்துட்டு இன்னும் 2 நாளில் நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிடுவாங்க. ஹீரோன் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு வரும். அந்த பொண்ணுக்கு வந்து கண் பார்வை இருக்காது. அது ஹீரோனை கிராஸ் பண்ணி போகும்போது இடிக்கிற மாதிரி போகும். ஹீரோயின் காப்பாற்றுவாங்க. காப்பாற்றுறோன்னு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு என்னோட அம்மா அம்மான்னு அது பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்க, நான் உன்னோட அம்மா இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை என்னோட அம்மாவோட ஸ்மெல் வந்து உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடும். பாரு இப்படி தான் உன் பொண்ணை வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து சத்தம் போடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வேற கண் பார்வை வேற தெரியலன்னு அவங்க சத்தம் போட்டு அங்கேருந்து வந்துருவாங்க. இப்போ இந்த பொண்ணு வேற கால் பண்ணிச்சா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு. உடனே ஹீரோனோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஃபோட்டோ ஷூட்காக வருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு தான் போவாங்க. அங்கே போனோன்னே நீங்கள் இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு அதுக்கு ரெடி ஆகணும், ட்ரெஸ் இருக்குது, காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்குது, மேக்கப்லாம் இருக்குது, அதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினாக இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ கோவம் வரும். உடனே அவங்க கையை பிடிச்சி தரத்தரம் பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆனாலும் உனக்கு 1 மில்லியன் நான் வந்து பணம் கொடுத்துட்டேன், அது உனக்கு பத்தாத லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு, எதுக்காக இந்த மாதிரி இடத்துல வந்து வேலை பார்த்து நான் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவங்களுக்கு கோவம் தான் வரும். நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியுது, இப்போ நீ எதுக்காக வந்து இவ்வளோ சீன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கோவப்படுவாங்க. இருக்குமா இதெல்லாம் இவங்க 2 பேர் பேசுகிறதா அந்த ப்ரெக்னென்ட் ஆன பொண்ணு வேற எல்லாத்தையும் கேட்டோன்னே அவ்வளோ பணம் கொடுத்துருக்கியா நீ, இதுவே எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் அவள் இன்னும் ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, எதுக்காகனா அப்போ தானே இன்னும் கொஞ்சம் பணம் கொடுப்பேன்னு நினைக்கிறா, இந்த அளவுக்கு அவளுக்கு வந்து பேராசை இருக்கக்கூடாது, அவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு வந்து நின்றுக்கும். என்ன உடனே இவர் பேசி முடிச்சுட்டு இங்கே வருவாங்களா, ஹீரோன் வந்து என்னோட வேலையை பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க. உடனே இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு அந்த மேக்கப் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு இந்த பொண்ணு வந்து உள்ளே வந்துடும். வந்து ஹீரோன் பாட்டுக்கு மேக்கப் போட்டுட்டே இருக்கும் போது அது என்ன பேசுனா அப்படியே ஜாட மாதிரியே ஹீரோனை குத்தி காட்டுற மாதிரியே பேசும். சில பேர் வந்து எந்த வேலை பார்ப்பாங்க அந்த வேலை பார்ப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் முட்டை போடாத கோழி மாதிரி தான் அவங்க கதையெல்லாம், அவங்களால ஒரு முட்டை கூட போட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். ஹீரோனை பிடிச்சிட்டு சம்மந்தமே எல்லாம் கிண்டல் பண்ணும். ஹீரோன் அப்படியே அவங்களுக்கு புரிஞ்சிடும், நம்மள தான் இவ குத்தி பேசுறான்றது நல்லா புரிஞ்சிடும். அதனால அவங்க வேலை என்னமோ அதை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அவங்க வந்துட்டு பதிலுக்கு திட்டி விட்டுருவாங்க. இது உடனே என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுட்டு அப்படியே கீழே விழுற மாதிரி போகிறவும் அவரோட ஹஸ்பண்ட் இருக்காரில் வந்து தாங்கி பிடிச்சிடுவாரு. இவ எதுக்காக என்னை இப்படி தள்ளி விட்டானே எனக்கு தெரியலன்னு சொல்லவும் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நீ எந்த ஆக்ஷனும் பண்ணாத, இங்கே சுற்றி கேமரா தான் இருக்கு, வேணா போட்டு பார்க்கலாமா அப்படின்னு. அச்சுச்சோ எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லவும் அவர் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இங்கே அவங்க வேலையை அவங்க பாட்டுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லை, சும்மா அது நடிச்சிட்டு தான் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா ஹீரோயின் கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அங்கே போயிருக்காங்க, நம்ம கிட்ட தான் வந்து தான் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, ஸோ நம்ம அங்கே போகணும், அவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துட்டு சரியானதுக்கப்புறம் கூட்டது அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும், அதுக்கு நீ தான் போகணுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. வேறு வழியே இல்லாமல் ஹீரோனும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஆரம்பிச்சிடும். அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே இது என்ன குறை சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக என்னோட வயிற்றுலேயே அவளுக்கு பொறாமையாக இருக்குது, நான் குழந்தை உண்டாயிருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் புள்ள உண்டாயிருக்கேன்னு கூட தெரிஞ்சு கூட அவன் வந்து என்னை தள்ளி விட்டுட்டு அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஒரு மன்னிப்பு கூட கேட்க அவளுக்கு தோணுதா பாருங்களேன் அப்படி இப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்வார், ஹஸ்பண்டே சொல்வார், இங்கே பாரு டாக்டர் சொல்லி
சொல்லிட்டாங்க. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்ன உடனே, அவ இப்ப மன்னிப்பு கேட்கணும்ன்றது அவசியம் இல்ல அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. உடனே இவங்களுக்கு வந்து கோவமா வரும். நான் இந்த அளவுக்கு பிரச்சனையா நான் அங்க வந்து படுத்து கிடக்குறேன். அவ மன்னிப்பு கூட கேட்க மாட்டா. நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியான்னு இப்பவே அவர் கூட சண்டை வேற போட ஆரம்பிச்சுரும். ஹீரோயின் எதுவுமே காதுல வாங்க மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் எப்ப வேணா வச்சுக்கலாம். அப்படின்ற மாரி அத மட்டுமே பேசிட்டே இருப்பாங்க. இதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த கண்ணு தெரியாம ஒரு பொண்ணு இருந்ததுல, அந்த பொண்ண கூட்டிட்டு அவங்க அப்பா வருவாரு. ஒரு டாக்டர் வந்து இடிச்சுட்டா போம்போது, அவர் கீழ உள்ள ஒரு ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கு இன்ஃபர்மேஷன கீழ விட்டுருவாரு. உடனே இவருக்கு ஒரு டவுட் வரும். இத பத்தி எனக்கு விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு, அவரு பாட்டுக்கும் அத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணோட அப்பா. இங்க வந்துட்டு ஹீரோனோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோவோட அப்பா, அம்மா அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. வந்தவுடனே "என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கேர்ஃபுல்லா இருக்கிறது இல்லையான்னு?" சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து சத்தம் போடுவாங்க. மாமியார் இருக்காங்கல்ல ஹீரோ, அவங்களும் வந்துட்டு "ஏம்மா இப்படி? அவ ஏதோ குழந்தை உண்டான ஒரு இதுல தாம்மா பேசுறா. இது தப்பா எடுத்துக்காத. நீ அவள கொஞ்சம் இதுப்பெல்லாம் பண்ணாதம்மா." அப்படி இப்படின்ற மாரி நல்ல விதமா தான். ஏன்னா அவங்களுக்கு மருமக மேலயே ஒரு ஆசை இருக்கு. அதனால இந்த மாரி பேசவும் ஹீரோயின் வந்துட்டு நான் எந்த தப்பும் பண்ணலன்ற மாரி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப அது டாக்டர் கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து நான் உங்களுக்கு 2 மில்லியன் பணம் குடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன விஷயத்த மறைக்குது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியாது. ஆள் இருக்காருல்ல, அதாவது அந்த கண்ணு தெரியாம ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு அத விசாரிக்க சொல்லியிருந்தார்ல, அவர் வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவாரு, இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இவங்க குடும்பத்துல ஒருத்தரா வந்து நின்னு பேசுவாரு. ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா இங்க அநியாயமா அவங்கள வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியுது. ஹீரோயினும் திட்டுவாங்க எல்லாரையும். நீங்க எல்லாருமே முட்டாளா தான் இருக்கீங்கன்ற மாரிலாம் கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் உள்ள வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, இவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், "நீ யாருயா இந்த மாதிரிலாம் சொல்றேன்னு?" சொல்லவும், இவர் என்ன சொல்வாருன்னா, "என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இவர் விசாரிக்க சொன்னார்ல, அதுல என்ன தெரிஞ்சிருக்கும்னா, இவங்க வந்துட்டு டாக்டருக்கு 2 மில்லியன் பணம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாம் மாத்த சொன்னாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரூஃபோட இவர் வந்து காட்டிருவாரு. அவர் வந்து விசாரிச்சு அந்த பேசின ஆடியோ எல்லாத்தையுமே காட்டவும், அந்த டாக்டர் ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாரு. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்றேன். என் மேல எந்த பிளாக் மார்க்கும் கிடையாது. நீங்க இந்த மாதிரி பேசுறது வந்து என்ன அசிங்கப்படுத்துற மாரி இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லவும், எதுக்கான ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் எல்லாத்தையும் சொல்லவும் அவர் ஒத்துப்பாரு. "மன்னிச்சிடுங்க, இந்த லேடி தான் வந்து எனக்கு பணம் குடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்ன சொல்ல சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்லிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு ஒரு மாரி ஆயிடும். "நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அப்புறம் என்ன பண்ணலாம்? எப்படி சொல்லி சமாளிக்கலான்ற மாரி இது முழிக்க ஆரம்பிச்சுரும்." அவருக்கு செம்மையா கோவம் வரும். உடனே அந்த அந்த பிரெக்னன்ட் ஆன பொண்ண போட்டு பயங்கரமா திட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு எல்லாரையும் முறைச்சு பார்த்துட்டு அங்கருந்து வெளிய வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர போட்டு அவங்க எப்படியோ ஒரு பக்கமா அலப்பறையா கடந்துட்டே இருக்கும். இப்ப வெளிய வந்தவுடனே இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் காப்பாத்துனார்ல, அந்த கண்ணு தெரியாத பொண்ணோட அப்பா. அவர் வந்துட்டு இவங்கள்ட்ட பேசுவாரு. அப்ப ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்வாரு, "அன்னைக்கு நீங்க என் பொண்ண காப்பாத்துனீங்க. அத விட இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல." அப்படி இப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயின ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது வந்து எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா, அம்மான்னே சொல்லிட்டே இருக்கா அது பாட்டுக்கும். அந்த மாரி சொல்லவும், இப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா இல்லன்ற மாரி திரும்ப சொல்லிட்டு கிளம்பலான்னு போம்போது, இந்த பொண்ணு வந்துட்டு, "நீங்க என் அம்மா இல்லாம கூட இருங்க. ஆனா எங்க வீட்டுக்கு வந்து ஒரு டின்னருக்கு வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கும் ஹீரோயின போட்டு கேட்டுட்டே இருக்கும். சரி நான் டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. இப்ப இவங்க 3 பேருமா கிளம்பி போம்போது, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருவாரு. உடனே அவருக்கு பொறுக்காது. இப்ப நான் வந்துட்டு டிவோர்ஸ் எப்ப குடுப்பேன்னு சொல்லிட்டு இவன கல்யாணம் பண்ணிக்கலான்ற பிளான்ல இருக்கேன் அப்படின்ற மாரி வந்ததும் வராதமா கேட்பாரு. ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். எப்ப நீ தப்பு பண்றியோ, அந்த தப்ப தான் நான் பண்ணுவேன்னு உனக்கு தோணுமா? அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. அப்ப உடனே அவர் என்ன சொல்வாரு, இந்த மாரி நீ இவன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் அந்த டிவோர்ஸ் இதையே வந்து கேன்சல் பண்ணிடுவேன். உனக்கு நான் டிவோர்ஸே குடுக்க மாட்டேன். அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசுவாரு. ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். இப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. நாங்க சாதாரணமா தான் பேசுறோம், பழகுறோன்ற மாரி சொல்லவும், இவரு வேணும்னே வம்ப வளப்பாரு. அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறவர் பார்த்தீங்கன்னா, இவருக்கு இருமல் வந்துரும். அப்ப அவருக்கு கொஞ்சம் பிளட் வரும். அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தான் தெரியும் இவருக்கு உடம்பு சரியில்லன்னு. ஆனாலும் அவங்க பெருசா எதுவுமே கண்டுக்கல. அப்ப வந்து இது கெட்சப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. தக்காளி சட்னியான்றத டீசென்ட்டா கேட்டு அவங்க பாட்டுக்கும் அந்த ஃபேமிலியோட போயிடுவாங்க. இவருக்கு எதுவுமே சொல்லாம அப்படியே நின்னுட்டே இருப்பாரு ஹீரோயினோட ஹஸ்பண்ட். மறுநாள் ஹீரோயின பார்க்கறதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் வருவாரு. அவர்ட்ட முகம் குடுத்து கூட பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப வந்துட்டு அவங்க இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்து என் பொண்ண வந்து பிக்கப் பண்ணிட்டு வர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பொண்ண கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்ல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பார்வை இல்ல அப்படின்றதுக்காக கூட படிக்கிற பசங்க வந்து அந்த பொண்ண வந்துட்டு வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. கிண்டல் கேலியுமா பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வரும்போது அவ மேல தான் தப்புன்ற மாரி சொல்லிடுவாங்க. உடனே மத்த பேரண்ட்ஸும் வந்துட்டு அந்த பொண்ண சத்தம் போடுறதும், இப்படியே வம்பு பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கும். ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க போய் கேட்கும்போது நான் என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். உடனே அந்த பொண்ணுக்காக ஹீரோயின் சப்போர்ட்டா இருப்பாங்க. இப்பதான் அந்த பொண்ணோட அப்பாவும் வருவாரு. நினைப்பாங்கன்னா, இப்படி சாதாரணமா ஒரு வேலை பார்க்குற நீ வந்துட்டு இந்த பொண்ணுக்காக வந்துட்டு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. அவ என்ன உன்னோட பொண்ணா? அவ இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் இவர் வந்து பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு அந்த பொண்ணோட அப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாரு. அப்பதான் இவங்களுக்கு வந்து தெரியும் இவர் இவ்ளோ பெரிய பணக்காரரு. அவர்கிட்ட நம்ம இந்த மாரி வச்சிருக்க கூடாது. அந்த பொண்ணுகிட்ட நம்ம இது பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப எவ்ளோ நஷ்டமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளைங்களோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்கலாம் இப்பதான் அந்த புள்ளைங்கள அடிச்சு அடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் உன்னால தான், எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த புள்ளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அதோட அந்த அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவர் அந்த அவங்களையும் திட்டிருவாரு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்து அவங்கள வந்து வார்ன் பண்ணிடுவாரு. இதனால பெரிய பிரச்சனையா ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ண கூட்டிட்டு வந்துருவாங்க. இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ஒரு வழியா வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த டிவோர்ஸ் நடந்திருக்கும்ல. ஸோ இத வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு இந்த
பிரெக்னென்ட் ஆன பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவாரு. யாரு ஹீரோயினோட ஹஸ்பண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம், சிரிப்பு எதுவுமே இருக்காது. அத பார்த்தோன்னே இதுக்கு ஒரு மாரி இருக்கும். என்ன கல்யாணம் பண்ணதுல உனக்கு சந்தோஷமே இல்லையா? உன் முகத்துல சிரிப்பே இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும். பாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து பிசினஸ பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாரு. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கிறதுக்காக பெரிய பார்ட்டி மாரி இவங்க 2 பேர் மட்டுமே தனியா கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்ப ரொம்ப ட்ரிங்க் பண்ணும்போது எதுக்காக இவ்வளோ ட்ரிங்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பிரெக்னென்ட் ஆன பொண்ணு கேட்கும். அது இப்பதான் ஒய்ஃப் ஆயிடுச்சே. அது கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இல்ல நம்ம வந்து பார்ட்டிய செலிப்ரேட் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுவும் ஒண்ணும் சொல்லாது. திரும்ப அவருக்கு இருமலா வரும். அப்படியே வந்து பிளட்டா வந்துரும். அப்புறம் அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இவங்களுக்கு ஒரு பதறி போய் திரும்ப கொண்டு போய் இந்த லேடி இருக்காங்கல்ல பிரெக்னென்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணும், இவர கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரும். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் அவருக்கு இந்த மாரி கேன்சர்லாம் இருக்குன்னு. இதுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்புறமா அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கும். அவரு தூக்கத்திலிருந்து முழிப்பாரா, முழிச்ச உடனே நீ பிரெக்னென்ட் வேற இருக்க. இவ்வளோ நேரம் ஏன் முழிச்சே இருக்க? நீ போய் தூங்கு அப்படின்ற மாரி சொல்லவும், உனக்கு இந்த அளவுக்கு உடம்பு முடியல கேன்சர் அப்படி இப்படின்றது ஏன் என்கிட்ட நீ சொல்லலன்னு சொல்லிட்டு இது கேட்கும். உடனே அவர் என்ன சொல்வாரு, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே இத ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். ஏன் என்கிட்ட இவ்வளோ பொய் சொன்ன அப்படின்ற மாரி கேட்கவும், நீ வந்து இப்ப நான் என்ன பண்றது? நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க. இப்ப நம்மளுக்கு கல்யாணம் வேற ஆகியிருக்கு. இப்ப நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ வந்து குழந்தை பெத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு உனக்கு 10 மில்லியன் வந்துட்டு அதாவது அந்த குழந்தை வளர்றதுக்கான செலவு வந்துட்டு என் வீட்ல ஏத்துப்பாங்க. எப்பா, அம்மா ஏத்துப்பாங்க. உனக்கு நான் 10 மில்லியன் குடுக்குறேன் அப்படி இப்படின்ற மாரி இவரு சொல்லிட்டே இருப்பாரு. உடனே இது என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு, அவள நீ டிவோர்ஸ் பண்ணும்போது அவளுக்கு உன்னோட சொத்துல பாதி பங்குக்கு மேல அவளுக்கு குடுத்துட்ட. எனக்கு வந்துட்டு இந்த மாரி 10 மில்லியனும் குழந்தைய வளர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கியா? அப்படின்ற மாரி கத்த ஆரம்பிச்சுரும். என்ன லவ் பண்ணலையா? அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் உன்ன லவ் பண்ணல. உன்னோட வயித்துல உள்ள குழந்தைக்காக தான் உன்ன வந்து நான் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி இவரு இப்படி சொல்லவும் அதுக்கு கோவமா தாங்காது. அப்ப என்ன வேலைக்காரி மாரி நீ நினைச்சிட்டல, குழந்தை பொத்தி போடுற மிஷின் மாரி என்ன நினைச்சிட்டல, அப்ப உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடும். வயித்தையே தன்னைத்தானே வந்து அது கஷ்டப்படுத்திக்கும். உடனே இவருக்கே பயமாயிடும். என்னடா இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு தான் இருப்பாங்க. இதுலயும் தலையிட மாட்டாங்க. இங்க இன்னொரு ஃபேமிலி இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியும். அந்த பொண்ணோட அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, இப்ப அந்த பொண்ணை தூங்க வைக்கும்போது ஸ்டோரிலாம் சொல்லி ரொம்ப இதா தூங்க வச்சுட்டே இருப்பார். அப்ப அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். அப்பதான் அவர் யோசிச்சு பார்ப்பாரு, இந்த பொண்ணுக்கு நல்லா தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அந்த பொண்ணுக்கு பார்வை போயிருக்கும். அதை நினைச்சு ஒரு பக்கம் அவர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இவர் வந்துட்டு ஹீரோயின் வேலை பார்க்குறாங்களா, அதே இடத்துல தான் இவர் கொஞ்சம் இன்சார்ஜ் மாதிரி அங்கேயும் வந்து அந்த இது அவருக்கு ஓனரா இருக்கனால அங்க இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்குறது, அவங்கள்ட்ட பேசுறது அப்படி இப்படின்னு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்காக ரொம்ப ஏங்குறான்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் வந்து அந்த பொண்ணு மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணுக்கும் ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சு இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, ஹீரோயின் கிட்ட பேசுவாரு. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நீ விருப்பப்பட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரும். உடனே வந்துட்டு அவங்க சிரிச்சுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு ஹீரோயின் போயிடுவாங்களா. அப்ப இவர் என்ன சொல்வாரு, எனக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இப்போ இவங்க அந்த பிரெக்னென்ட் ஆகி வயிற்றிலேயே போட்டுட்டுலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்கள கூட்டு வந்து உள்ள அனுப்பி விட்டுட்டு வெளியே வந்துட்டு ஹீரோவும் அதாவது ஹீரோனோட ஹஸ்பண்ட் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. வீட்டுக்கு டின்னருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டுருப்பாரு. உடனே ஹீரோயினும் அவர் வீட்டுக்கு டின்னருக்கு போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு குழந்தையே பிறந்துரும். குழந்தை பிறந்தோன்னே அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா போய்டும், ஹீரோட அப்பா அம்மாக்கெல்லாம். ஆனால் இதை வந்து பார்க்க வரும்போது ரொம்ப குழந்தை அழகா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க. இதுக்கு குழந்தைய பார்க்கணுன்னு கூட ஆர்வம் இருக்காது. நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் அவங்களாம் குழந்தைய கூட்டிட்டு வெளியே போயிடுவாங்க. இது என்ன பண்ணும், உடனே வந்துட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரும். அந்த ஃபேமிலியை வந்து அவங்க சாப்பிட்றத பார்த்தோன்னு இதுக்கு சுத்தமாக பிடிக்காது. என் லைஃப்பை இந்த மாதிரி கெடுத்துட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா, அதுக்கு விடவே மாட்டேன்னு நினைக்கும். உடனே என்ன பண்ண, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வீட்டு வாசலில் விடவே மாட்டாங்க அங்கே செக்யூரிட்டிலாம். உடனே வந்து அவங்களோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படி இப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவர் அலோவ் பண்ணுவார். அப்போ இது அந்த பொண்ணு இருக்குல்ல, குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு ஸ்கூல் போகும்போது காரில் வந்துட்டு ஃப்ரெண்டாக ஹீரோனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகமாயிக்கும். இப்போ அந்த பொண்ணுக்கு அப்படியே மயக்கம் வந்து கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு காரில் ஓட்டிட்டே ஓடிடும். அக்கும் ஹீரோனுக்கு தெரிய வரும் அந்த பொண்ணை வந்து அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோன் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹீரோயின் வருவாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் ஒரு பக்கம் வந்துட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் இனி என்னோட லைஃப்ல ரொம்பவே விளையாடிட்டு அப்படி இப்படி இந்த வில்லத்தரமா பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோன் அந்த பொண்ணை விட்டுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்ன சொல்லணும், இங்கேருந்து நீ குதிச்சிட்டேன் அந்த பொண்ணை விட்டுறேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு அழுகையா இருக்கும். அந்த பொண்ணு ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் வந்துருவாரு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நீ குதிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் என்ன பண்ணுவார், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனால் அதை குதிக்க சொல்லிட்டே இருக்கு. உடனே இவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஒரு பெட் மாதிரி எடுத்து கீழே போட்டுருவாரு. ஹீரோயின் குதிக்கிறதுக்கும் கரெக்டாக அந்த பெட்ல போய் விழுந்துருவாங்க. அதே சமயத்தில் இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதோட இப்போ போலீஸ் எல்லாம் கூட்டு வந்து அந்த பொண்ணு இருக்குல்ல பிரெக்னென்ட், அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து கீழே அந்த நிலவில் பெட்ல விழுதுனா அவங்களுக்கு எந்த பெருசாக காயம்லாம் எதுவும் இருக்காது. அதோட இவங்க 2 பேரும் இப்போ ஓகேவாயிடுவாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. இங்கே ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உடம்பு ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிட்டே இருக்கும். அந்த குழந்தை வந்து இப்போ அப்பா அம்மா கிட்ட தான் வளர்ந்துட்டே இருக்கும். அந்த பிரெக்னென்ட் ஆன லேடியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுனால ஹீரோயினை வந்து பார்க்கறதுக்காக அவர் சொல்லுவார். ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது கதையாக சொல்வார், உன்னை நான் அப்படி நேசிச்சேன் இப்படி நேசிச்சேன், உன்னை தவிர நான் வேற யாரையும் நேசிக்கல, அது ஒரு சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதை சொல்வார். ஹீரோயின் வந்து நான்
இதுக்கப்புறம் உன்னை பார்க்குறோன்னு நீ கூப்பிட்டதுனால வந்தேன். இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்க நான் விருப்பப்படல. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாரி அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசு டோட்டலா இப்ப மாறிடுச்சு. அவர் வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. அவங்க அப்பா, அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இது ஹீரோயினுக்கு தெரியவே வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோயினுக்கு தெரியாம என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா வந்துட்டு, அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃபேமிலிய பிடிச்சிருச்சு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு. அவர் பண்ண ஒரே உருப்படியான வேலை என்னன்னா, அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி அவரோட கண்ணு இருக்குல்ல, அத வந்து அந்த குட்டி பொண்ணுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு தெரியாம இந்த ஆப்பரேஷன் நடந்துரும். இப்ப அந்த பொண்ணுக்கும் பார்வை கிடைச்சிரும். இப்ப அவங்க 2 பேருமே ரொம்ப அப்பாவும், பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப அவருக்கு கொஞ்ச நாள்ல அந்த ஆப்பரேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோ வந்து இறந்தே போயிருப்பாரு. அவர வந்துட்டு பார்த்தோம்னா, அவர அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க அப்பாவும், பொண்ணும் ஹீரோயினும் கூட போயிட்டு அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அதனால நீ பண்ண ஒரே உருப்படியான வேலை இதுதான் அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுப்பாங்க. அதோட இப்ப ஹீரோவோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அதாவது அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டோட அப்பா, அம்மா வந்திருப்பாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் அஞ்சலி செலுத்திட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டர் குடுப்பாங்க. அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு நெனச்சாம்மா, நீ திரும்ப வரவே இல்ல. அதனால உனக்கு அவன் கடைசியா ஒரு லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் உனக்காக குடுத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோயின் அத வாங்கிக்குவாங்க. அவங்க அப்பா, அம்மா அங்கருந்து போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க அவங்க வளர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இங்க ஹீரோயின் வந்துட்டு இங்க வந்திருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, அவரு வந்து பேசுவாரு. இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு படி. உனக்கு விருப்பம் இருந்தா தான் எல்லாமே. அப்படி ஒரு வேளை விருப்பம் இல்ல அப்படின்னா எதுவுமே உன்ன ஃபோர்ஸ் பண்றதுக்கு இல்ல அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா, எல்லாமே காலம் கடந்து போயிடுச்சு. அதுல என்ன இருந்து என்ன, என்ன இல்லாட்டி என்ன, அத படிக்கிறதுக்கு வேண்டியான அவசியமே எனக்கு இல்ல. அவங்க குடுத்தாங்கன்றதுக்காக ஒரு மரியாதைக்காக தான் அந்த லெட்டர வாங்குனேன். அத படிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லன்னு சொல்லிட்டு, அந்த லெட்டர ஓப்பன் கூட பண்ணி பார்க்காம ஹீரோயின் அப்படியே கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க. உடனே இந்த பொண்ணு அப்பதான் அவருக்கும் தெரியும். இப்ப ஹீரோயின் வந்து கிளியரா இருக்காங்க, தெளிவா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெனைப்பாரு அந்த பொண்ணோட அப்பா. அப்போ உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அப்பாவ கல்யாணம் ஆல்ரெடி இவங்கலாம் பேசி வச்சது தானே. அப்ப நான் போய் பூவெல்லாம் வாங்குறேன் எங்க அப்பாவுக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க போக இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ரெடியாகி அவங்க சந்தோஷமான வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க